பார்க்கலாமா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துடலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இல்லை, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கூட அப்புறம் பேசிக்குவோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்னென்னு புரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. சொல்லுமா, எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, தெரிஞ்சதை சொல்லுங்கள். அப்படின்னா மல்டிபிள்னா என்ன அர்த்தம்? வெரி குட். ஹெச்சிஎஃப்னா என்ன? சரி. ஃபேக்டர்னா என்ன? டிவைட் பண்ணுறது, அதில் அடங்கணும். அதில் வந்து அடங்கணும். காமன் ஃபேக்டார், the least common multiple. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். காமன்ற வார்த்தை எப்போ வரும்? காமன் அப்படின்ற வார்த்தை எப்போமா வரும்? சரி. இப்போது நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, சரியா? உங்கள் அப்பா அம்மா ஒரு சைக்கிள் வாங்கி தராங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்களும் உங்கள் தங்கச்சி இருக்கீங்களா, 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு சைக்கிள் வாங்கி தராங்க. அப்போ என்ன ஆகுது? அதுக்கு அந்த சைக்கிளுக்கு பேர் என்ன? காமனானது. புரியுதா? அப்போ மோர் தேன் 1 பர்சன் வந்தால் தான் அங்கே காமன்ற வார்த்தையும் வரும். ஓகேவா? இப்போ லிங்க் பண்ணி பாருங்கள். ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டார். ஃபேக்டார்னால் ஒரு நம்பருக்குள்ளே மீதி இல்லாமல் அடங்கக்கூடிய நம்பர், அதுக்கு பேர் தானே அது ஃபேக்டார். காமன் ஃபேக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பாருங்கள், 6 இருக்குது, 9 இருக்குது. ஸ்க்ரீன் தெரிலையா? ஒரே நிமிஷம். 5 × 1. அப்போது ஃபேக்டார், ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டார். ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன், நீங்கள் அப்பப்போ பார்த்து சொல்லணுங்க. ரெட்டாக இருந்துச்சுன்னா சொல்லணும். 2 மோர் தேன் 1 நம்பர்ஸ் இருக்குது, அவங்களில் காமனான ஃபேக்டார் கண்டுபிடிக்கணும். 2க்குமான காமனான ஃபேக்டார், அதான் வந்து என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டார். மல்டிபிள்ஸு ஒரு நம்பரை அத்தனை தடவை கூட்டுறது, அதான் மல்டிபிள். மோர் தேன் 1 நம்பர் இருக்குது, அவங்களுடைய பொதுவான மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. அடுத்த நம்பரு 5ஓட அடுத்த மல்டிபிள் என்ன? 10. 10. அடுத்தது 15. அடுத்தது சத்தமா 20. ஏம்மா சாப்பிட்லையா? டயர்டாக இருக்கியா? நல்லா சத்தமாக பேசுங்க. அடுத்தது 20. 25. அடுத்தது 30. அடுத்தது அது போயிட்டே இருக்கும். கரெக்டா? சரி. 6ஓட ஃபஸ்ட் மல்டிபிள் என்ன? அதே நம்பர். வெரி குட். மல்டிபிள்லாம் என்னன்னு கேட்கணும். கேட்டுகிட்டே சொல்லுங்கள், தப்பே நடக்காது. செகண்ட் மல்டிபிள், தேர்டு, ஃபோர்த் மல்டிபிள், ஃபிஃப்த்து,
அப்போது 5 ஆரோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது? இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான காமனான மல்டிபிள் 30. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதோட மல்டிபிளை போடுங்க. 30யோட ஃபஸ்ட் மல்டிபிள் எது? 30. செகண்ட் மல்டிபிள் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 60 வந்துட்டு 5 ஆரோட மல்டிபிளாக தான் இருக்கும் கட்டாயம். புரிஞ்சுதா? ஆமாம், அதோட மல்டிபிள். அப்புறம் 90 எதோட மல்டிபிள்? 30யோட மல்டிபிள். பட் 30ங்கிறது 5 ஆரோட காமன் மல்டிபிள்னால கட்டாயம் இந்த காமன் மல்டிபிளோட மல்டிபிள் எல்லாமே இவங்க ரெண்டு பேரோட மல்டிபிளாக இருப்பாங்க. கிளியரா? 90 எதோட மல்டிபிள்? சரியா? 30 எதோட மல்டிபிள்? எதோட காமன் மல்டிபிள்? அப்போது மோர் தேன் ஒன் நம்பர் இருக்குது, அவங்களோட காமன் மல்டிபிள் இருக்கு இல்லையா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் மிகச்சிறிய பொதுவான இதெல்லாமே சரி. லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதோட மல்டிபிள் எல்லாமே கட்டாயம் இவங்க ரெண்டு பேரோட மல்டிபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 90ல் 90ல் 6ம் அடங்கும் 5ம் அடங்கும். பாருங்களா? ஆமாவா? இதை பிரிக்கலாம். 6 10 6 எவ்வளவு? 60. 5 6 30 அடங்கிருச்சா? அந்த மாதிரி அதே மாதிரி 5 இதில் அடங்கும். எத்தனை 5 இருக்குது? எத்தனை 5 இருக்குது? 18 5s. அப்போது மோர் தேன் ஒன் நம்பர் இருக்குது, அவங்களுடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த காமன் மல்டிபிளோட மல்டிபிள்ஸ் எல்லாமே சரியா இவங்களோட மல்டிபிள்ஸாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஃபேக்ட் வரும். சரி, அன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுத்தனே எப்போ செஞ்சிங்களா? ஏம்மா 2 நாள் லீவு வேறு? வெரி குட். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அந்த நம்பர் எதுக்குமே இதுக்கு முன்னாடி ஃபேக்டார் எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஆமாம் சார். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 7ஓட ஃபஸ்ட்டு மல்டிபிள் 7 தான். இதில் ஈவன் நம்பர் இருக்காமா? என்ன சார்? ஈவன் நம்பர் ஏதாவது பிரைம் நம்பராக இருக்கா? இல்லை சார், எல்லாமே ஆட் நம்பர். அப்படியா? நல்லா பார்த்து சொல்லுங்கள். 2 மட்டும் இருக்கு. 2 மட்டும்தான். ஏன்னா மற்ற ஈவன் நம்பர் எல்லாமே 2 வந்து அதோட ஃபேக்டராக மாறிடும். கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். அப்போ த ஒன்லி ஈவன் prime number that is even number is what? 2. சரியா? the only prime number which is even number அப்படின்னா 2 மட்டும்தான். அப்புறம் எல்லா ஈவன் நம்பரும் கட்டாயம் ரெண்டோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஆமாவா? ஆமாம் சார். ஆன் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்னம்மா? சார் ஆட்னா ஈவனை சொல்லுங்க. ஈக்குவலா இருக்காது சார்.
ம், அப்படிலாம் கிடையாது. ஈவன் நம்பர்னா என்ன? சார் ஈவன் நம்பர்னா ஆ 2 4 2 2 மல்டிபிள் ஆகும் சார். 2 அண்ட் இட்ஸ் மல்டிபிள்ஸ். சரியா? அண்ட் இட்ஸு மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து என்னது? 2 2ஓட மடங்கு. 2 அண்ட் இட்ஸ் மல்டிபிள்ஸ்லாம் ஈவன் நம்பர். அதர் தேன் ஈவன் நம்பர் எல்லாமே வந்து என்னது? ஆட் நம்பர். ஆட் நம்பரு. அவ்வளோதான். அப்போ ஒரே ஈவன் நம்பர், ஒரே ப்ரைம் நம்பர், தட் இஸ் ஈவன் நம்பர். எது? 2. 2 மட்டும். மற்ற ஈவன் நம்பர் எல்லாம் எத்துக்குமே 2 வந்து என்னது? ஃபேக்டார். 2 2ஆக பிரிச்சிடலாம். ஸோ மற்ற எல்லா ஈவன் நம்பரும் என்னது? காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஓகே சார். ம், அதுக்கு தான் அது போட சொன்னேன். ரைட், அடுத்து போகலாமா? ஓகே. அடுத்தது ப்ரைம் ஃபேக்டாரைசேஷன் ஒரு கான்செப்ட். ப்ரைம் இன்னும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடியல, திரும்ப இருக்குது. பார்ப்போம் இருங்க. ஓகே சார். சரி, இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுகிறேன், அதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் எழுதின மாதிரி எழுதி சொல்லுங்கள், அப்புறமேலாம் நான் வேறு மெத்தடு சொல்லித்தரேன். ஓகே. இதோட ஹெச்சிஎஃப் என்ன, எல்சிஎம் என்ன? என்னம்மா? இதோட HCF 5 சார். வெரி குட். LCM 5 10 15 அந்த மாதிரி சார். LCM வந்து 5ஓட மல்டிபிள் தான் சார். காமன் பார்ட். 5ஓட மல்டிபிள் நீ போடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. இவங்களோட மல்டிபிள் தான் நீ கண்டுபிடிக்கணும். சரியா? இவங்களோட ஃபேக்டர், காமன் ஃபேக்டர் இது. சரியா? ஓகே சார். ஹலோ ஹலோ கேக்குது. சொல்லுங்கள், சொல்லுங்கள். இவங்களோட காமன் மல்டிபிள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே சார். இவங்களோட மல்டிபிள் என்ன? 10ஓட மல்டிபிள் என்ன? 20. ஃபஸ்ட்டு 10. சரியா? ஓகே சார். ஆமாவா இல்லையா? ஆமா. 10. அடுத்தது 20. அடுத்தது 30. அடுத்தது 40. அடுத்தது 50. அடுத்தது 60. இன்னும் போயிட்டே இருக்கும். கரெக்டா? அதை விட்டுருங்க. சரி, 15ஓட மல்டிபிள்ஸ் என்னென்ன? இன்னும் புரிஞ்சிக்கல, அதுதான் பிரச்சனை. இவங்களோட தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இவங்களோட காமன் ஃபேக்டர் இது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இவங்களோட காமன் மல்டிபிள். 15ஓட மல்டிபிள் என்ன? ஃபஸ்ட் மல்டிபிள் 15. அடுத்தது 30. வந்துருச்சா? ஆமாம் சார். இதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அடுத்து சொல்லுங்கள். 45. 45. அடுத்தது 60. 60. 30ஓட மல்டிபிள்ஸு 60. ரெண்டு பேர்த்தோட காமன் மல்டிபிளா? ஆமாம் சார். அப்புறம் 90 எடுத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட காமன் மல்டிபிளாக தான் இருக்கும். 60 90லாம் எதோட மல்டிபிள்? 30ஓட மல்டிபிள். கரெக்டா? ஆமாம் சார். 30 எதோட காமன் மல்டிபிள்? 10 15ஓட காமன் மல்டிபிள். 15. அப்போ 10 15க்கான காமன் மல்டிபிள் 60யும் வரும், 90யும் வரும், 120 வரும், 150 வரும். ஆனால் என்ன கேட்குறான் அவன்? லீஸ்ட் காமன் ஃபேக்டர். லீஸ்ட். அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது? 10க்கும் 15க்கும்
30. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னொன்று கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். புரிஞ்சிருச்சா? புரியலாம் கேட்கணும், அப்பயே கேட்டுருந்தேன்ட்ட. புரிஞ்சுது. சத்தம் வர மாட்டேங்குதே. கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து 120 சார். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. நான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் கண்டுபிடிக்க சொன்னேன். 20 30க்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் 60. அப்போ 60யோட மல்டிபிள் எல்லாமே உங்களோட காமன் மல்டிபிள், அதை விட்டுருங்க. சரி, HCF என்ன? என்னம்மா? 5 சார். 5ஆ? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரி, 20யோட ஃபேக்டர்லாம் சொல்லுங்கள். சார் 2. ம் ம் 5. ம் 10. ம் 20 சார். ம் 30யோட ஃபேக்டர்லாம் சொல்லுங்கள். 3. ம் 5. ம் 10. ம் 6. ம் 6. 6. 6 முன்னாடியே சொல்லியிருக்கணும். சரி, பரவாயில்ல. அப்புறம் 15 சார். 15. 15. அவ்வளோதான் சார். அவ்வளோதானா? ஆமாம் சார். 30 இல்லையா? 30 30 தானே? சரி சரி, காமன் ஃபேக்டர் எது எது? 5 10. ம் சரி, இது ரெண்டுமே காமன் ஃபேக்டர். இதில் ஹையஸ்ட் எது? 10 சார். அப்போ என்ன ஆன்சரு? 10. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஏன் 10 விட்டீங்க? ரெண்டுமே காமன் ஃபேக்டரு. பட் என்ன கேட்க உனக்கு, நமக்கு என்ன தேவை? 10 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். புரிஞ்சதா? ஓகே சார். அதேமாரி 60யோட மல்டிபிள் எல்லாமே உங்களோட காமன் மல்டிபிள் தான். ஓகேவா? ஓகே சார். ஆனால் நமக்கு என்ன தேவை? லீஸ்ட் எது? 60. அவ்வளோதான். வார்த்தை புரிஞ்சுதா? எல்லாமே வார்த்தையிலே இருக்கும், வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். அது புரிஞ்சிட்டுனா போதும். வார்த்தையை பார்த்தோன்னா நான் வச்சு இது என்ன கேட்குறான், ரைட், கண்டுபிடி, அவ்வளோதான். இன்னும் 2 கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேன் சார். கண்டுபிடிங்க பார்ப்போம். HCF LCM. சொல்லுங்கம்மா. LCM என்ன? 40 சார். வெரி குட். HCF? HCF 10 சார். சரி, சொல்லுங்கள். 20யோட ஃபேக்டர்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சார் 2 5 10 20 சார். 40யோட ஃபேக்டர் 2 4 5 10 40 சார். ஏன் 20 வராதா? வரும் சார். அப்போ HCF என்ன? 20. 20 சார். 20. தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நான் எல்லாம். இது கரெக்டாக போட்டேன், இது தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? அங்கே காமன் ஃபேக்டர் எது எது ரெண்டுக்கும்?
சார் 2 5 10. ஒரே நிமிஷம். இன்னொன்று கண்டுபிடிக்கிறியாமா? என்ன சார்? இன்னொன்று கண்டுபிடிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, இன்னொன்று கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேன் சார். கண்டுபிடிங்க. 25 சார். எல்சிஎம் 50 சார். வெரி குட். ஹெச்சிஎஃப் 25 சார். வெரி குட். குட். இன்னும் 2 கண்டுபிடிங்க. ஓகே சார். இது 2க்கும் கண்டுபிடிங்க. சொல்லுங்கம்மா. 30 90யோட எல்சிஎம் 90 சார். ம் ஹெச்சிஎஃப் 10 சார். ம் 10 சார். ஹெச்சிஎஃப்பா? ஆமா சார். சொல்லுங்கள். 2 பேர்த்தோட ஹெச்சிஎஃப் சொல்லுங்கள். சார் ஃபஸ்ட்டு 30க்கு சொல்லுங்கள். 3 ம் 5 ம் 6 ம் 10 ம் 15 சார். 2 வராதா? வரும் சார். ம் அப்புறம் சார் நான் 15 மறந்துட்டேன். ம் 15 மறந்துட்டேன். ம் அப்புறம் அதுக்கடுத்து 30 தான் சார். ம் சரி. 90யோடது சொல்லுங்கள். சார் 2 ம் 3 ம் 9 ஏன் 5 வராதா? வரும் சார். ம் 90 இருக்குது. 9 10 இருக்குது. ஒவ்வொரு 10லையும் 2 2 5 இருக்குது. வரும்ல? ம் அடுத்தது 6 ம் 9 ம் 10 ம் 15 ம் அதுக்கடுத்து 90 சார். ஏன் 30 வராதா? 3 30 இருக்கா இல்லையா அதில்? ஆமா சார் இருக்கு சார். இப்போ 30 தான் வந்து என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஓகே சார். சரி. இதுக்கு சார் இதோட எல்சிஎம் 36 சார். 36 வெரி குட். ஹெச்சிஎஃப் 6 சார். 6 வெரி குட். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இதுதான் எல்சிஹெச் கான்செப்ட். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு சார். பெரிய நம்பர் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். இதை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிட்றேன்.
ஓகே சார். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் நம்பர்னு என்ன? சார் அந்த நம்பர் ரிமைனிங் ம் அதாவது கீழே சின்னதாக பிரிக்க முடியாது, அதான் ப்ரைம் நம்பர். கரெக்டா? ஆமாம் சார். அதுக்கு மேலே சின்னதாக பிரிக்க முடியாது, அதான் ப்ரைம் நம்பர். ஃபேக்டரைசேஷன் ஃபேக்டர்னா என்ன? அத்தனை நம்பராக பிரிக்கணும். அதான் வந்து என்னது, இல்லாமல் இருக்கும். பெரிய நம்பரை சின்ன சின்னதாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கிற நம்பர் எப்படி இருக்கணும்னா ப்ரைம் நம்பராக இருக்கணும், அதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ பாருங்களேன், இப்போ ப்ரைம் 10 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்படி போட்டால் என்னமா அர்த்தம்? ஈக்குவல் டு சார் அந்த இதுக்கு ஈக்குவலான வேல்யூ இருக்கிற இன்னொரு நம்பர் எழுதணும். கரெக்டா? ஆமாம் சார். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்டா? ஆமாம் சார். அப்போ ஈக்குவலாக 10 வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும், வேல்யூ மாறக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். 10ஓட ஃபேக்டர் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். எல்லா ரெட்டைப்படை என்னன்னாக்கா அதுக்கான ஃபேக்டர் கட்டாயம் 2. கரெக்டா? ஆமாம் சார். 10 ரெட்டைப்படை என்ன? ஆமாம் சார். அதை வந்து இப்போ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2 × 5 மேலே எழுதிக்க ஃபஸ்ட்டு. 5 ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? சார் 5 ப்ரைம் நம்பர். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த 10 பிரித்து எழுதிட்டோம், அந்த 2 நம்பரையும் அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. கரெக்டா? ஆமாம் சார். இதுதான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அப்போ ஒரு பெரிய நம்பரை ப்ரைம் நம்பர் மாதிரி பிரித்து எழுதணும், பட் வேல்யூ மாறக்கூடாது. 2 × 5 என்னது? 10. ஓகே, அந்த மாதிரி. அதேமாரி 6 என்ன நம்பரு? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர். ஈவன் நம்பரில் ப்ரைம் நம்பர் எது? 2. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 வரும் சார். 2 × 3 3 2 6. சரியாச்சா? ஓகே சார். அடுத்தது 9. 9 2ஆல் 2 2ஆக பிரிக்க முடியுமா? முடியாது சார், இது ஆட் நம்பர் சார். சரி, அப்போ 2 விட்டா அடுத்த ப்ரைம் நம்பர் எது? 3 சார். 3ஆல் 3 3ஆக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும் சார். பிரித்தா எத்தனை 3 கிடைக்கும்? 3 3 வரும் சார். ஓகேவா? ஓகே. 12. 12 2 ஆலையும் பிரிக்கலாம் சார். 2 × 2 பிரித்தா எத்தனை? 6 6 12 6 2 வரும் சார். 2 × 6 6 ப்ரைம் நம்பரா காம்போசிட்டா? காம்போசிட் நம்பர் சார். ஆனால் நம்ம என்னவா எழுதணும்? ப்ரைம் நம்பராக எழுதணும் சார். அப்போ 2 என்ன திரும்ப பிரிக்கலாமா? பிரிக்கலாம் சார். பிரித்து எழுது. பிரித்து சொல்லுங்கள். 6 ப்ரைம் நம்பராக பிரியுமா? 6 என்ன நம்பர்மா? காம்போசிட் நம்பர் சார். சரி, ஈவன் நம்பரா? ஆமாம் சார். அப்போ எதால் பிரிக்கலாம்? சார் 2 ஆலே பிரிக்கலாம் சார். 2 2ஆக பிரித்தா எத்தனை 2 இருக்குது 6ல்? 3 2 இருக்குது சார். 3 ப்ரைம் நம்பரா காம்போசிட்டா? ப்ரைம் நம்பர் சார். இப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணி பாரு, 12 வருதான்னு பாரு. வருது சார். 12. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டர். ஒரு பெரிய நம்பரை சின்ன சின்னதாக பிரித்து எழுதணும். அந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கணும்? ப்ரைம் நம்பராக இருக்கும். ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பர் ப்ரைம் நம்பரா? ஆமாம் சார். 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 2 எவ்வளவு? 6. 6 × 2 எவ்வளவு? 12. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இன்னொரு நம்பர் எழுதுறீங்களா? பண்ணுறேன் சார்.
பிரிக்க முடியுமா? முடியாது சார், பிரிக்க முடியாது சார். ஏன் ஏன் சார் ஆட் நம்பர். ஆண் நம்பரை பிரிக்க முடியாதா? இல்ல சார், 13 பிரிக்க முடியாது. ஆண் நம்பர் பிரிக்க முடியாதா? 15 ஆண் நம்பர் என்ன நம்பரு? ஆட் நம்பர் தான். பிரிக்க முடியாதா அதை? பிரிக்கலாம் சார். அப்புறம் எப்படி? அப்போ இது என்ன நம்பர்? இதை ஏன் பிரிக்க முடியாது? கரெக்டாக யோசிச்சு சொல்லு. சார் 13 into 1. ப்ரைம் நம்பர், அதை பிரிக்க முடியாது. சரியா? ஓகே சார். 13 ப்ரைம் நம்பர், பிரிக்க முடியாது. 13 into 1ன்னு எழுதலாம், பட் அது தேவையில்லை. 1 எல்லாத்துக்குமான ஃபேக்டர், அதனால் அப்படி எழுத தேவையில்லை. ஓகே. அதனால தான் இதுக்கு பேர் ப்ரைம் நம்பரு. அதோட சின்னதாக பிரிக்க முடியாது. சரி, அடுத்தது 14. 13க்கு அப்புறம் 14ஆ? பிரிங்க. சார் 2 into 7. 7 பிரிக்க முடியாதா? பிரிக்க முடியாது சார், பிரைம் நம்பர். அவ்வளோதான், ப்ரைம் நம்பர் தான், வேலை முடிஞ்சது. 15. சார் 3 into 5. 16. சார் 2 into 8. 2 into 8. 8 வந்துட்டு காம்போசிட் நம்பர் சார். சின்னதாக பிரிக்கலாமா? பிரிக்கலாம் சார். பிரிங்க. 4 into 2 சார். 2 ப்ரைம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். 2 into 4 சார். 4 என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாதா? பிரிக்கலாம் சார், அதையும் 2 into 2. அதுவும் காம்போசிட். 2 into 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 வருதா பாருங்கள். வருது சார். 2 2 4, 4 2 8, 8 2 16. இதான் இதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஒரு நம்பரை சின்ன சின்ன ஃபேக்டராக பிரிக்கிறோம், கரெக்டா? ஆமாம் சார். அந்த ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கணும்? பிரைம் நம்பரா? அதுக்கு பேர் தான் என்னது? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஓகே சார். ஹோம்ஒர்க்கு. ஓகே சார். 2லேருந்து 100 வரைக்கும் இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும், எனக்கு பண்ணி போடணும். ஓகே சார். ஓகேவா? இது முடிச்சிங்கன்னா தான் அடுத்தது. ஓகே சார்.